ஃபுட் பர்னிங் சென்சேஷன்ஸ், அதாவது பாதங்கள் எரிச்சலாக இருக்கிறது. இந்த மாதிரி பாதங்கள் எரிச்சலாக இருக்கா? நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எரிச்சல் இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு சுகரே இல்லை ஆனால் பாத எரிச்சல் இருந்துகிட்ருக்கு, நான் போய் சுகர் செக் பண்ணேன் ஆனால் சுகர் இல்லை, ஆனால் பாத எரிச்சல் கம்பல்சரியாக இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சுகர் இருக்கிற பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாத பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, காமன் விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற டாபிக் வந்து கால் பாத எரிச்சல். ஸோ இந்த பாத எரிச்சல் ஏன் வருது? இதுக்கான ரீசன் வந்து சுகர்னு சொல்கிறாங்க. ஆனால் சுகர் எனக்கு இல்லை ஆனாலும் பிரச்சனை ஆகுது. இதுக்கு என்ன தான் காரணமாக இருக்கக்கூடும்? இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம்? இதுக்கான சொல்யூஷன் என்ன? இது ஏன் வருது? அக்குபஞ்சர் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கக்கூடுமா? இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த பாத எரிச்சல் உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ சுகர் பேஷண்ட் அப்படின்னா இன்னொரு அந்த சுகர் வியாதிக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க தமிழில், நீர் இழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, உங்கள் உடம்புலேருந்து வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாட்டர் எலிமெண்ட் வெளியே அதிகமாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். நீர் வந்து நிறையா எக்ஸ்க்ரீஷன்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது உங்களோட பாடியில் இருக்கிற வாட்டர் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இம்பேலன்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இதே தான் நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் இதுதான் நடக்கும் பாதை எரிச்சலோட. சுகர் இல்லை அப்படின்னாலும் இந்த வாட்டர் சம்மந்தமான, அதாவது நீர் சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடும். நீங்கள் இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு இருக்காங்கிறதையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க இல்லை, 2 பேருக்குமே காமனான விஷயம் உங்களுக்கு யூரின் எக்ஸ்க்ரீஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கக்கூடும். இது வந்து பகல்லையோ ராத்திரியோ, இது எந்த சூழ்நிலைகளில் வேணாலும் இட் டிபெண்ட்ஸுங்க. ஒன்று அடிக்கடி யூரின் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுற மாதிரி இருக்கும், அதிகப்படியான கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம், யூரின் அர்ஜென்சிஸுங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது, இப்போ தான் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, மறுபடியும் யூரின் போகணும் போல் ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குது, பாடியில் இங்கே மட்டும் இல்லை பாடி ஃபுல்லாக எரிச்சலை கொடுக்குற மாதிரி இருக்குது, முடி நிறைய கொட்டுற மாதிரி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, இடுப்பு கீழே தெம்பில்லை, ரொம்ப பெக்யூலியராக பாதை எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி கெண்டை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். தயவு செய்து இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப கம்மியான குறைவான நீங்கள் ஈஸியாக வாட்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ உங்களோட பிரச்சனை என்னன்னு நீங்களே டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாதை எரிச்சல் ஏன் வருதுங்கிறத ஓரளவுக்காவது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதனால தான் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க. இதை பேலன்ஸ் பண்ணால், அதாவது வாட்டர் எலிமெண்ட்டை பாடியில் பேலன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட பாதை எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு சொல்யூஷனுக்கு வரும். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.